தென் மாவட்டத்துல எந்த ஒரு தலைவரும் வளர்ந்து விடக்கூடாதுன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. மாவட்டத்துல ஒரு ரொம்ப வீக்கா இருக்கிற அதிமுகவுக்கு மேலும் ஒரு பலவீனமா திரு ஓபிஎஸ் திமுகவுக்கு போனதா திரு பாக்குறீங்க? ஓபிஎஸ் அவர்கள் அவர் ஒப்புக்கொள்வார், மனசாட்சி உள்ளவர் அவரு. அவர் என்னைக்குமே பலமான தலைவரா இருந்தது இல்ல. 3 முறை முதலமைச்சர் சொல்லிட்டே இருக்கிறோம். 3 முறையும் அவர் நியமன முதலமைச்சர் தான். திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு முறை நியமன முதலமைச்சர் தான். நான் வந்து உடனே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைச்சோட நான் வந்து ஃபேக்ட்டா பேசுறேன். அவர் ஒரு முறை நியமன முதலமைச்சர். இன்னும் வந்து அவர தேர்தல் சந்திச்சு வெல்லல. 2021 அவர் தலைமையில தேர்தல் சந்திக்கப்பட்டது. ஆனா வெல்லல. 26ல என்ன வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும் நம்ம. திரு ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சர் நியமனம். 3 முறை மக்களை சந்திச்சு கிடையாது. திரு ஸ்டாலின் வந்து மக்கள் தலைவர். உங்களுக்கு புரியுது? மக்களை சந்திச்சு நீங்க வென்று வந்தவர். புரியுங்களா? அப்படி வந்து மக்களை சந்திச்சு அவர் தலைமையில என்ன ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கும் அப்படிங்கிற மன்மோகன் சிங் பிரதமர் ஆக்கும் என்னைக்கா தேர்தல் நடந்திருக்கா? சோனியா காந்தி பிரதமராகவும் நடந்துச்சு. சில பல காரணங்களால மன்மோகன் சிங் வந்தார். அது மாதிரி தான் ஜெயலலிதா முதலமைச்சராக நடந்துச்சு. சில பல காரணங்கள். ஒரு முறை ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க, மறுமுறை ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க, 3ஆம் முறை ஜெயலலிதா இறந்துட்டாங்க. 3 சந்தர்ப்பங்கள்ல வந்து வந்தார். அப்படி வந்து ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்டா தான் வந்தார். அப்ப நீங்க தென் மாவட்டத்தில் அவர் என்னைக்கு பலமான தலைவரா இருந்தாரு? ஏன் அவர் நீங்களே சார்ந்த கடந்த பேட்டியில என்னோட பேட்டியில சொல்லியிருக்கீங்க. ஓபிஎஸ் நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களான்னு என்கிட்ட வாதம் பண்ணியிருக்கீங்க. நான் திரும்ப சொல்றேங்க. 100 ஓட்டும் கூடாதுன்னு நான் சொல்வேன். அது வந்து இலக்கிய கூடாதுன்னு எனக்கு அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அதற்காக அவருக்கு வந்து 1 கோடி ஓட்டு இருக்கு நான் அப்படி சொல்வேன். குறைச்சு அவர் மிகப்பெரிய மதிப்புக்குரிய தலைவர், மரியாதைக்குரிய தான். மன்மோகன் சிங் பேரை சொல்றேன் பாருங்க. த ரெஸ்பெக்ட் ஹி கமெண்ட்ஸ் அது வந்து அவர் வந்து அதிகம். அதுல ஒன்றும் குழப்பமே இல்லை. ஓட்டு அதான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து தேமுதிக வந்து புறக்கணிக்க வேண்டிய கட்சியா? அப்படி கிடையாது. 2 கோடி ஓட்டு இருக்கக்கூடிய கட்சியா? அதுவும் இல்லை. இதைதான் நான் சொல்றேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் மரியாதை குறைவான தங்கமான மனுஷன், பெரிய மரியாதை இருக்கு. இன்னமும் அவருக்கு வந்து ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. ஓட்டு இருக்குதா? நீங்க தென் மாவட்டத்துல பலமான ஒருத்தர் உருவாயிடக்கூடாதுன்னு சொன்னீங்களேங்கிறக்காக நான் சொல்ல. தென் மாவட்டத்துல பலமான தலைவர் அவர் இல்ல. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமூகத்தை சேர்ந்தவர். சோ திருமதி சசிகலா எந்த சமூகம்? அவங்க டிடிவி. சரி, அப்ப மற்றவங்க எல்லாம் ஏடிஎம்கள் இருக்கிறவங்க அப்ப அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாலே அவர் தான் அந்த சமூகத்தின் பெரிய நினைச்சிடாதீங்க. தேவர் சிலைக்கு கிலோ கணக்கில் தங்கம் போட்டது எந்த தேவரும் கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய முடிவு. அதிமுகவுடைய காசுல போட்டாங்க, இன்னொருத்தருடைய காசுல எடுத்து போடல. அப்ப அவங்களுடைய டிசிஷன். ஏடிஎம்களுக்கு பாஸா இருந்தாங்க. சோ தென் மாவட்டத்தில் பலமான தலைவர், பலமான சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர். அந்த சமூகத்தில் 1000 பேர். கார்த்திக் வந்திருக்கிறாரு, ஸ்ரீதர் வாண்டியார் வந்திருக்கிறாரு, சேதுராமன் வந்திருக்காரு, சந்தானம் வந்திருக்கிறாரு, ஃபாரபுல்லா கட்சி இருந்திருக்கு, 100 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே என்ன தலைவர் கருணாஸ் வரைக்கும் செல்வாக்க காட்டியிருந்தாருன்னா இன்னைக்கு ஏடிஎம்கேவே ஓஹோன்னு இருந்திருக்கும். அவர் ஓஹோன்னு இருந்திருப்பாரு. 12 எம்எல்ஏக்கு மேல எடுக்க முடிஞ்சதா?